போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில பாத்தீங்கன்னா நம்ம விகுதிகள்ன்ற தலைப்புல படற்கை விகுதிகள் குறித்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஒருமைப்பன்மை அடிப்படைக்காக தன்மை, முன்னிலை, படற்கை, ஸோ அதை மூணையும் சேர்த்து மூவிடங்கள், இந்த மூவிடங்கள் வேற்றுமை உருவு இருக்கும்போது எப்படி தெரியும், ஸோ இந்த அடிப்படைகள்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இது ஒருமைப்பன்மைக்கு மட்டும் இல்லாம ஸோ ஒரு தொடர பிழை இல்லாமல் கட்டமைக்கிறதுக்கும் இன்னைய பாடத்திட்டத்தோட பிழை திருத்தத்துக்கும் ரொம்ப அடிப்படையாக இருந்திருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் விகுதிகள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒருமைப்பன்மைக்கு மட்டும் இல்லாமல் சரியா. இப்போ இந்த விகுதிகளோட வேல்யூவை எப்படி உங்களுக்கு நான் புரிய வைக்கலாம்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கு. அந்த ஆதார் கார்டை வச்சு ஸோ அவங்க யாரு, அவங்க அட்ரஸ் என்ன, அவங்க என்ன ஸ்டேட்டு, டீட்டெயில்டாக அவங்கள பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியுதுல்ல. சேம் அதே போல தான் ஒரு சொல்லோட விகுதியை வச்சு 90% அந்த சொல்லோட இலக்கண பொருண்மைகளை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அதுனா இலக்கண பொருண்மைகள். ஸோ அது உயர்திணையா, அக்ரணையா, ஸோ அது ஒருமையா, அது பன்மையா, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்த நம்ம விகுதியை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். பல்வேறு இலக்கண குறிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு விகுதிகள் உதவியா இருக்கும். ஒரு தொழில் பெயரை கண்டுபிடிக்கிறது விகுதி தான் சரியா. ஒரு பெயரச்சம் வினையச்சத்தை கண்டுபிடிக்கிறது இதுதான் விகுதி தான். ஒரு வியங்கோல் வினையமுற்ற கண்டுபிடிக்கிறது விகுதி தான். ஒரு பண்பு பெயரை கண்டுபிடிக்கிறது விகுதி தான். ஸோ இப்படி விகுதிக்குன்னு தனி வேல்யூ இருக்கு இலக்கணத்துல. ஸோ அதனால இது போல வகுப்புகள் நம்ம இப்போ கொடுக்குறோம்ல. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கான்செப்ட் ஓரியன்டா சூப்பரா இப்ப கத்துக்கிட்டீங்கன்னா ஸோ எக்ஸாம் அப்ப ஃபுல் ரிவிஷன் கொடுக்கும் போதோ ஃபாஸ்டா மொத்த பாடத்திட்டத்தையும் நம்ம ரிவிஷன் கொடுக்கும் போதோ உங்களுக்கு அது அருமையா புரியும். அன்னைக்கு வந்து டக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இத்தனை நாள் அவங்க படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் வந்து டைரக்டான தலைப்பு இல்லை, இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், இப்படி அலட்சியப்படுத்துறவங்களுக்கு அங்க புரியாது, அங்க ஸ்டக் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம கொடுக்குற அடிப்படையான மொழித்திறனை வளர்த்துக்கிற மாதிரி வீடியோஸை நீங்க பாக்குறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் கிட்ட இருக்கும்போது நான் உங்களுக்கு நிறைய ரிவிஷன் பண்ணி தருவேன், நிறைய கிளாஸஸ் கொடுப்பேன். ஸோ அப்போ உங்களுக்கு சூப்பராக கனெக்ட் ஆகும். ஸோ அதனால நீங்கள் இந்த கிளாஸ்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து கற்றுக்கோங்க. இன்றைய வகுப்பு நான் சொன்ன மாதிரி விகுதிகளில் படற்கை விகுதிகள் பார்க்க போகிறோம். ஸோ படற்கைன்னா உங்களுக்கு தெரியும், பேசுபவன் கேட்பவன் அல்லாமல் பேச்சு வேறு ஒருவருடன் படர்வது படற்கைன்னு சொல்லியிருக்கும். ஓகேவா, அந்த படற்கை விகுதிகள் தான் பார்க்க போகிறோம். சரி, படற்கையை பற்றி நம்ம கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்களேன். படற்கை ஒருமை, படற்கை பன்மை. தான் என்பது படற்கை ஒருமை, தாம் என்பது படற்கை பன்மை. ஆனா இது காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சு, அவன், அவள், அவர், அது, அவை, இதுதான் படற்கையா மாறிடுச்சு. இந்த அஞ்சையும் ஒருமை பன்மை அடிப்படையில பிரிச்சா அவன், அவள், அது இது மூணு படற்கை ஒருமை, அவர், அவை இது ரெண்டு படற்கை பன்மை. இதுவே திணைகள் அடிப்படையில பிரிச்சா அவன், அவள், அவர் இது மூணு உயிர்திணை, படற்கையில உயிர்திணை, அது, அவை இது ரெண்டு படற்கையில அக்ரிணை. சோ இது போல பல்வேறு பிரிவுகள் இருக்கு. சோ இன்னைக்கு இந்த ஆண்பால் பெண்பால் பாலா சொல்ல எப்படி சொல்லலாம், ஆண்பால் அவன் ஆண்பாலா, அவள் பெண்பாலா, அவர் பலர்பாலா, அது ஒன்றன் பாலா, அவை பலவின் பாலா. ஸோ இந்த அஞ்சு பாலுக்கும் இதான் படற்கை. இதுக்கான விகுதிகளை நம்ம ஆழமா நீ கத்துக்க போறோம். ஸோ அப்போ இது போல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அடிப்படை நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா ஸோ நம்மளால எந்த அளவு கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரி, அதுக்கு சாம்பிளா இப்போ நான் ஒரு கொஸ்டின் நான் எழுதி போட்டேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த வகுப்போட எண்டில் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. பட் இருந்தாலும் பாருங்களேன், பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எவ்வளவு குழப்பமா அந்த வினா இருக்குன்னு. சரி, ஃபர்ஸ்ட் அந்த வினாவை ஃபார்ம் பண்ணிடலாமா? என்ன கொஸ்டின், கண்டவற்றில் சரியான அமைப்பை உடையது எது? சோ 4 அமைப்பு நான் கொடுக்குறேன் பாருங்க. அவன் உண்டு 2, அவை உண்டு 3, அவர் உண்டு 4, அது உண்டு. சோ ஆன்சர் பாருங்க, ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 3 மட்டும், டி 4 மட்டும். இது போல ஒரு வினா உங்களுக்கு டிஎன்பிசில கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஓரியன்டா இருக்கிறதா.
ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா நம்மளுக்கு பேசிக் தெரிஞ்சா போதும், விகுதிகளை டெப்தா தெரிஞ்சா போதும். ஸோ அதுக்கு தான் இந்த வகுப்பு. ஸோ இந்த வகுப்போட எண்டில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். நானும் அப்போ வந்து சொல்றேன். பட் ஆனால் இப்போ எவ்வளோ குழப்பமா இருக்கு பாருங்க. இதுவே இதுல சரியான இணை எத்தனை, தவறான இணை எத்தனைன்னு கேட்டதான் இன்னும் குழப்பமா இருக்கும்ல. ஸோ இப்போ டைரக்டா ஆன்சர் கேட்கும்போது இது கொஞ்சம் கஷ்டமான வினாதான். சரி, ஓகே, இன்றைய வகுப்புக்குள்ள போயிடலாமா? ஸோ எப்பயும் போல நான் ஒயிட் போர்டில் நடத்திட்டு ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கிளியரா நான் வந்து பிடிஎஃப்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? சரி, படர்க்கை விகுதிகள். ஸோ என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, படர்க்கை ஆண்பால் விகுதி, படர்க்கை பெண்பால் விகுதி, படர்க்கை பலர்பால் விகுதி, படர்க்கை ஒன்றன் பால் விகுதி, படர்க்கை பலவின் பால் விகுதி. இந்த 5 விகுதிகள் தான் பார்க்க போறோம். 5 நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எழுதி என்ன விகுதின்னு கண்ணில் காட்டிடுறேன். மொத்தம் 13 விகுதிகள் வரும். மொத்தம் எத்தனை விகுதிகள் வரும்? படர்க்கை விகுதியில் எத்தனை? கவனிங்க. படர்க்கை விகுதிகள் எத்தனை? 13. அப்ப எவ்வளவு எளிமை பாருங்களேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 13 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க, உங்க ஊர்ல உங்க ஏஜ் குரூப்ல ஒரு 13 பசங்க இருக்காங்கன்னா 13 பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸா தானே இருப்பாங்க. அப்ப அந்த 13 பேரை பார்த்தா அடையாளம் காண்றது உங்களுக்கு என்ன அவ்வளவு சிரமமா? அவ்வளவு எளிமையா தெரியும் தானே, இவனுக்கு இந்த பேரு. சோ அந்த மாதிரிதான் 13 விகுதிகளை இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த 13 பேரை நீங்க எங்க பார்த்தாலும் இவங்க தான் படர்க்கை விகுதிகள் உங்களுக்கு தெரியணும். சரியா? அந்த படர்க்கை விகுதி ஆண்பால் விகுதி, பெண்பால் விகுதி, பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் மாறி மாறி இருக்கும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆண்பால் விகுதி 1 அன் ஆண். இது நான் எண்டுல தான் அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். சரி, ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். 2 பெண்பால் விகுதி அல் ஆல். அப்ப ஒரு சொல்லோட இறுதியில அண்ணோ ஆணோ வந்தா அது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஒரு சொல்லோட இறுதியில அல்லோ ஆளோ வந்தா அது பெண்பால் வினைமுற்று விகுதி. ஒரு சொல்லோட இறுதியில அர் ஆர் ப மார் இது வந்தா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. இந்த இடம் தான் உங்களுக்கு கத்துக்கிறது. இதுவும் நீங்க கத்துக்கணும். ஒரு விஷயத்த பாக்குறோம், இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது போல இருக்கு, இது புதுசா இருக்கு. அப்ப புதுசா இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அதான் மறந்து போக வாய்ப்பு இருக்கு. அப்ப இவ்வளவு நேரம் பார்த்ததுல முக்கியமானது யாரு? இவங்க 2 பேர் தான். சோ உங்களுக்கே தெரியும். சோ லைஃப்ல நீங்க எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, யாரோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, சேம் அதே போலதான் படிக்கும் பொழுதும் புதுசா இருக்கிறது முக்கியமானது, கஷ்டமா இருக்கிறது, அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது உங்க மைண்ட்ல ஈஸியா ஆயிடும். அப்ப நீங்க அண்ணு ஆணு அல்ல ஆளு அரு ஆறு படிக்கிறத விட எதை படிக்கிறது முக்கியம்? ப மார் அதை படிக்கிறது முக்கியம். அப்ப பலர்பால் வினைமுற்று விகுதி உயர்திணை, இது 3 என்ன திணை? உயர்திணை. சோ உயர்திணை பலர்பால் வினைமுற்று விகுதி நம்ம என்ன இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்? ப மார் இதை கத்துக்கிட்டோம். சோ அடுத்தது பாருங்க, ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி து ரு டு. அடுத்தது அக்ரிணை பலவின் பால் விகுதி அ. இதுதான் இன்றைய வகுப்பு. மொத்த 13 இருக்கான்னு பார்க்கலாமா? 4 8 9 10 11 12 13. சோ இந்த 13 விகுதிகள். சோ இப்ப இந்த வகுப்பு இதுதான். சோ படர்க்கை விகுதிகள் மொத்தம் எத்தனை? 13. அதுல ஆண்பால் விகுதி எத்தனை? 2 அன் ஆண். பெண்பால் விகுதி எத்தனை? 2 அல் ஆல். சோ பலர்பால் விகுதி எத்தனை? 4 அர் ஆர் ப மார். ஒன்றன் பால் விகுதி எத்தனை? 3 து ரு டு. பலவின் பால் விகுதி எத்தனை? 2 ஆ ஆ. சோ இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டோட இதுல என்ன சிறப்பு இருக்கு, இதுல எது கஷ்டம்ன்றதை நான் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். சொல்ல போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதி இது அன் ஆண். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு பகுபோதம் பகாபதத்துல. அன் என்பது விகுதியாக வரும்பொழுது அன் என்பது தான் சாரியாக வரணும். இப்ப நான் சொல்றது கூட உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஏன்னா நம்ம பகுபோதம் பகாபதம்ன்றது சூப்பரான கான்செப்ட், அவ்வளவு டெப்தான கான்செப்ட். அதுல கொடுத்திருப்பான் 11th நியூ புக்ல கூட கொடுத்திருப்பான்.
அன் என்பது விகுதியாக வரும் பொழுது சாரியையாகவும் அன் என்பதே வரும். இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. சரியா? சோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் திடீர்னு போய் ஒரு நாள் படிக்கிறத விட இன்னைக்கு இந்த விகுதிகள்லாம் படிக்கும்போது இப்ப அண்ணுனா உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். ஓ, அன் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி போல. அப்ப அந்த அன் என்ற ஆண்பால் வினைமுற்று விகுதி வர்றப்ப சாரியையாவும் எதுதான் வரும்? அண்ணுதான் வரும். இப்படி ஒரு தெளிவோட நம்ம அங்க படிப்போம். சரி, அப்ப நம்ம இன்னைக்கு நடத்துற எல்லா கிளாஸும் கோர்வையா நம்மளுக்கு எங்க கனெக்ட் ஆகும்? அடுத்தடுத்த வகுப்புல நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். சோ அதுதான் இலக்கணம். ஓகேவா? சோ அப்ப அண்ணு ஆணு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? வந்தனன் எப்படி பிரிக்கலாம்? வா என்பது பகுதி, இது வான் மாறுது விகாரம். இத்து என்பது சந்தி, இது இந்துன் மாறுது விகாரம். இத்து என்பது இறந்த கால இடைநிலை, அன் என்பது சாரியை, அன் என்பது விகுதி. இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் தெரியுமா நான் சொன்ன எந்த அளவு முக்கியன்னு? இப்படி மாத்தி கொடுத்துரும். சின்ன விஷயத்த மாத்தி கொடுத்துரும். எப்படி தெரியுமா கொடுத்துரும்? அன் என்பது சாரியை, இது சாரியை, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். சரியா? சோ பகுதி உங்களுக்கு தெரியும், விகுதி தெரியும், இடைநிலை தெரியும். சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வருது சந்தி. சாரியை மேக்சிமம் இடைநிலைக்கு விகுதிக்கு இடையில வருது சார்ந்து வருவது சாரியை. சார்ந்து வருவதுனது சாரியைன்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படி எப்படி மாத்தி கொடுத்துருவானா, அன் என்ற சாரியை வரும் பொழுது விகுதியாகவும் அன்னே வரும் சொன்னது தப்பு. சரியா? இது அப்படியே மாத்தி சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, அன் என்ற விகுதி வரும் பொழுது அண்ணா இது சாரியே என்னதான் வரும்? அண்ணுதான் வரும். எப்பெல்லாம் அன் விகுதி வருதோ அப்ப சாரியே என்னதான் வரும்? அது அண்ணுதான் வரும். அப்ப இது வரும்பொழுது இது வரும். இப்படி நீங்க புரிஞ்சுங்க. இதை மாத்தி கொடுத்துருவோம். அன் சாரியை வரும்பொழுது அன் விகுதி வரும்னா தப்பு. அன் விகுதி வரும்பொழுது அன் சாரியை வரும்னா அது சரி. அதுக்கு எடுத்துக்காட்டு இன்னொன்று இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? சரி, அதை விட்டுருங்க. இப்ப பாருங்க. சோ அப்ப நான் என்ன பிரிச்சிருக்கேன்? வந்தனன்ற வார்த்தையை பிரிச்சிருக்கேன். இவனா வந்தனன் இந்த காலகட்டத்துல, இன்னைய தற்காலத்துல இந்த அன் என்ற ஆண்பால் வினைமுற்று விகுதி வழக்கொழிந்து விட்டது. உச்சரிக்கும் போதே நமக்கு தெரியுதுல ஏதோ டிஃபரெண்டா பயன்படுத்தாதது போல. வந்தனன் என்ன வந்தனன்? இதெல்லாம் இலக்கிய வழக்கு, அந்த கால வழக்கு. அப்ப அந்த காலத்துல அன் என்பதை மிகுதியா பயன்படுத்தி இருக்காங்க. இந்த காலத்துல பயன்படுத்துறது இல்ல. பட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அன் என்பதும் ஆண்பால் வினைமுற்று விகுதி தான். சோ அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க, உங்க கண்ணுக்கு தெரியுது அன். சோ இது எப்படி பிரிச்சிருக்கேன்? வா என்பது பகுதி, இது வானு மாறுது விகாரம். விகாரம் விகாரமானது மாற்றம். சோ புணர்ச்சியில படிக்கிறோம்ல, இரண்டு சொற்கள் இணையும் பொழுது நிலைமொழியின் ஈற்று எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணையும் பொழுது எந்த மாற்றமும் இன்றி புணர்வது இயல்பு புணர்ச்சி. மாற்றத்தோட புணர்வது விகார புணர்ச்சி. சோ மாற்றம்னா விகாரம். இங்க மாற்றம் நடந்திருக்கா இல்லையா? வா என்பது வான் மாறுது விகாரம் தானே. அப்ப என்ன விகாரம் இது? திரிதல் விகாரம். என்ன விகாரம்? திரிதல் விகாரம். இத்து என்பது இங்க இந்த மாறுது என்ன விகாரம்? திரிதல் விகாரம். சோ விகாரம் தெரியும் உங்களுக்கு. அப்ப இத்து என்பது சந்தி, இத்து இந்த மறந்து விகாரம். அப்ப இந்த இத்து என்னது? இறந்த கால இடைநிலை. இத்து, இட்டு, இரு, இன்னு. சோ இதெல்லாம் இறந்த கால இடைநிலை. அப்ப இத்து என்பது இறந்த கால இடைநிலை. அன் என்பதுனது சாரியை. இங்க எது விகுதி? நம்மளுக்கான ஆள் யாரு? இவரை பார்க்க தான் அங்க வந்திருக்கோம் நம்ம. அப்ப அன் என்பது என்னது? ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து போயிடலாமா? வந்தான். இது இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறது. ரெண்டு சொல்லுக்கும் டிஃபரெண்டே இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். வந்தனன்னாலும் ஒண்ணுதான், வந்தான்னாலும் ஒண்ணுதான். சரியா? சோ முருகருக்கு நிறைய பேர் இருக்கும். முருகன்னாலும் முருகன் தான், குமரன்னாலும் முருகன் தான், சேயன்னாலும் முருகன் தான். முருகனுக்கு எவ்வளவு பேர் இருக்கு? கந்தன்னாலும் முருகன். இதே சேம் அதே போலதான். வந்தனன்னாலும் ஒரே பொருள் தான், வந்தான்னாலும் ஒரே பொருள் தான். இப்ப வந்தான் எப்படி பிரிக்கலாம்? வா என்பது பகுதி, இது வான் மாறிடுச்சா? இத்து என்பது சந்தி, இது இந்த மாறிடுச்சா? இத்து கூட்டல் ஆண். அப்ப இங்க எது விகுதி? ஆண் என்பது விகுதி. அப்ப ரெண்டு சொல்லுங்க என்ன டிஃபரெண்ட் பாருங்க. சேம் வா பகுதி, வான் மாறுது விகாரம். இத்து சந்தி, இந்த மாறுது விகாரம். இத்து என்பது இறந்த கால இடைநிலை. ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. உயர்திணை ஆண்பால். இதான் எப்படி சொல்லுவாங்க? படற்கை உயர்திணை ஆண்பால் வினைமுற்று விகுதி. இதை பெருசா சொல்றது போல இருக்கு, ஒண்ணுமே இல்லை பாருங்களேன். அப்ப இது உங்களுக்கு என்ன தெரியுது? இது படற்கைன்னு தெரியுதா? அப்ப தன்மை முன்னிலாம் படிச்சோம் இன்னும் தெளிவு வந்துரும் பாருங்க. இது தன்மையா, இது முன்னிலையா, இது படற்கை, இது படற்கை. இது உயர்தினியா அக்ரணியா? இது உயர்திணை. இது ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா? இது ஆண்பால். எவ்வளவு ஈஸி பாருங்க. அப்ப படற்கை உயர்திணை ஆண்பால் வினைமுற்று விகுதி எது? அன்னு ஆணு. இன்னும் 100 எடுத்துக்காட்டு கூட எழுதி போடலாம். சென்றனன் சென்றான், இது பல எடுத்துக்காட்டு சொல்லலாம். கற்றனன் கற்றான். அண்ணு ஆணு அண்ணு ஆணு வந்துகிட்டே இருக்கும். அப்ப அண்ணு ஆணு வந்தா அது உயர்திணை ஆண்பால் நான் வச்சுங்க. சோ முடிஞ்சிருச்சு. ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து பெண்பாலுக்கு போயிடலாமா?
எங்க பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன், அந்த இடத்த நல்லா பார்க்கலாம். அடுத்த 2 பெண்பால் வினைமுற்று விகுதி அல்லு ஆள். சரியா, பார்க்கலாமா? நடந்தனல், சரி, நடந்தனல் பிரிக்கலாமா? நட. இப்ப நான் சொன்ன விளக்கம் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். அண்ணு வந்தா அண்ணு வரும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்களேன். அண்ணு என்பது சாரியாக வரும் பொழுது அண்ணு என்பது விகுதியாக வரும்னு சொல்லி தான் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன் இங்கேயும் அண்ணு சாரியா வந்திருக்கு, ஆனா விகுதியில அண்ணு வரல பாருங்க. அப்ப என்ன ஸ்டேட்மெண்ட்னா, அண்ணு விகுதியா வந்தா அப்ப சாரியாவும் அண்ணுதான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அண்ணு விகுதியா வந்தா அப்ப சாரியாவும் என்னதான் இருக்கும், அண்ணுதான் இருக்கும். ஆனா அந்த அண்ணு அண்ணு கூடயும் வரும், மத்தது கூடயும் வரும். ஆனா அண்ணு வந்துட்டா கண்டிப்பா அண்ணு மட்டும் தான் அங்க வரணும், வேற ஒரு சாரியே வராது. சோ இது பகுபதம் நடத்துறப்ப உங்களுக்கு டெப்தா சொல்லிட்டீங்கன்னா, பகுபதத்திலே ஒரு 4 பாயிண்ட் யூனிக்கா சூப்பரா இருக்கும். அந்த 4ஐயும் புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப எளிமை. சரியா? சரி, அப்ப நட என்பது வினை பகுதி, இத்து என்பது சந்தி, இத்து இந்தா மாறுந்து விகாரம், இத்து என்பது இறந்த கால இடைநிலை, அன் என்பது சாரியை, அள் என்பது இங்க என்னது, பெண்பால் வினைமுற்று விகுதி. சோ படற்கை உயர்திணை பெண்பால் வினைமுற்று விகுதி. சேம் இதே தான். இந்த அல் என்பது பிற்காலத்துல முற்காலத்துல பயன்படுத்தப்பட்டது, தற்காலத்துல பயன்பாட்டுல இல்ல. சரியா? சோ நடந்தால், இது இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறது. நடந்தால் இப்ப நம்ம விகுதி தான் பார்க்க வந்திருக்கோம், நான் ரவுண்ட் பண்றேன். அப்ப அள் ஆள் என்பது பெண்பால் வினைமுற்று விகுதி. டவுட் இல்ல? அப்ப ஆண்பால் வினைமுற்று விகுதினாது அண்ணு ஆணு, பெண்பால் வினைமுற்று விகுதினாது அள்ளு ஆளு. சோ அடுத்து கஷ்டமான பலர்பாலுக்குள்ள போறோம். சோ 3 பலர்பால். பலர்பால் வினைமுற்று விகுதி என்னென்ன? அர், ஆர், ப, மார். திரும்ப நான் இவங்க 2 பேரும் கோடு போடுறோம், ஏன்னா அவங்க 2 பேர் தான் கஷ்டம். அவங்க 2 பேர் தான் நீங்க நம்ம புதுசா கத்துக்க போறோம், அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? பாருங்க, வந்தனர் எப்படி பிரிக்கலாம்? வா என்பது பகுதி, வா என்பது தெரிஞ்சிருச்சு. இத்து என்பது சந்தி, இந்தா தெரிஞ்சிருச்சு. இத்து என்பது இறந்த கால இடைநிலை, அன் என்பது சாரியை, அர் என்பது விகுதி. அப்ப அன் விகுதிக்கும் அண்ணு வரும், அல் விகுதிக்கும் அண்ணு வரும், அரு விகுதிக்கும் அண்ணு வரும். சரியா? ஆனா இப்ப அருக்கு வேற ஒரு சாரியை கூட வர வாய்ப்பு இருக்கு, அள்ளுக்கு வேற ஒரு சாரியை கூட வர வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எடுத்துக்காட்டு பகுபத அப்ப சொல்லித்தரேன். ஆனா அண்ணுக்கு அண்ணு மட்டும்தான், அததான் ஸ்டேட்மெண்ட். அன் என்பது விகுதியாக வரும்பொழுது அன் என்பது சாரியாக வரும். சோ இப்ப புரியும் நம்புறேன். சரி, இங்க பாருங்க, அர் இருக்கா? சோ இப்ப வா என்பது பகுதி, இது வானு தெரிஞ்சது விகாரம். இத்து என்பது சந்தி, அது இந்து தெரிஞ்ச விகாரம். இத்து என்பது இறந்த கால இடைநிலை, அன் என்பது சாரியை, அர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. படற்கை உயர்திணை பலர்பால் வினைமுற்று விகுதி. என்ன பலர்பால்? ஆண்பால் பெண்பால். ஆண்பால் ஒரே ஒரு ஆணை சொன்னா ஆண்பால், ஒரே ஒரு பெண்ணை சொன்னா பெண்பால். அது ஆண்களோ பெண்களோ பல பேரை சொன்னா அது பலர்பால். சரியா? அப்ப வரலாறு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா அடிப்படை ரொம்ப ரொம்ப புரியும். அப்ப அந்த காலத்துல அரு ஆறுன்னு சொன்னாலே அது ஒருத்தவங்க கிடையாது, பல பேரை தான் குறிக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு பாக்குறதுக்கு பல பேர் ஒருத்தர் போல தெரியும். அது மரியாதை பன்மைன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, அது ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், பட் இருந்தாலும் அது இன்னும் முழுமையா கிளியரா இன்னும் சொல்லி தரலாம், நான் சொல்லி தரேன். சரியா? சோ அப்ப அர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது பாருங்களேன், வந்தார். சோ வா என்பது பகுதி தெரிஞ்சிருச்சு, இத்து சந்தி தெரிஞ்சிருச்சு. இத்து என்பது இறந்த கால இடைநிலை, இத்து இட்டு இரு இன்னும் இறந்த கால இடைநிலை, கிறு கின்று ஆண் என்ற நிகழ்கால இடைநிலை, இப்பு இவ்வு இக்கு இதெல்லாம் எதிர்கால இடைநிலை. சரியா? சோ அப்ப ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. உங்களுக்கு தெரிஞ்சதுதான்.
அப்ப வந்தனர்னாலும் பலர் தான், வந்தார்னாலும் பலர் தான். சார் வந்தார், வந்தார் ஒருத்தர் போல தெரியுது வந்தார். இதுதான் நான் இப்ப வரலாறு, ஒரு சின்ன ஒரு வரலாறு சொல்றேன். வந்தார் அந்த காலத்துல, சங்க காலத்துல, சரியா, வந்தார்னா பல பேர் தான் குறிச்சிருக்கு. காலம் மாற மாற இன்னைக்கு வந்தார் என்பது ஒருத்தவருக்கும் நாம மரியாதை கொடுக்கறதுக்காக பன்மையா பயன்படுத்துறோம். இதான் அதோட வரலாறு. புரிஞ்சுங்க, வந்தார் என்பது அந்த காலத்துல பலரை தான் குறிச்சிருக்கு, ஆனா இன்னைக்கு ஒருத்தவரை குறிக்குது. சொல்றாங்க தலைவர் வந்தார்னு. ஏன் தலைவர் வந்தார்னு சொல்றாங்க? அப்ப ஒரு தலைவர், அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அது மரியாதை பன்மை. அப்ப இன்னைக்கு இந்த ஆர் என்பது மரியாதை பன்மைக்கு மிகுதியா பயன்படுத்துறாங்க. சரியா, அரு வந்தா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அரு வந்தா கன்ஃபார்ம் 100% பன்மை தான். ஆனா ஆறு வந்தா அது மரியாதை பன்மை. இதனால உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், நான் இருக்குன்னு நினைக்கிறேன். அரு அரு ஒரு சொல்லோட இருக்கு, அரு இங்கேயும் அரு, இப்படி வந்தா இது 100% பன்மை. இங்க அரு இங்க ஆறு வந்தா இது மரியாதை பன்மை. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, அப்படியே இருக்கட்டும். இப்ப என்ன விகுதி பார்த்தோம்? அரு ஆறு. அடுத்து போயிடலாமா? இப்பதான் மெயின் கான்செப்டுக்கு வரப்போ. என்ப என் பிளஸ் ப. இந்த பா என்ற விகுதி பாத்தீங்கன்னா பலர்பால் விகுதி. என்ன விகுதி? பலர்பால் விகுதி. இதுக்கான பொருள் என்னன்னா, என்று கூறுவர் இல்ல என்று சொல்வர். எது வேணா கூறுவது சொல்றதெல்லாம் ஒண்ணுதானே. தெரிஞ்சுங்க, இதுதான் இன்னைய வகுப்புல நீங்க புதுசா பாக்குறது, ஒரு டிஃபரெண்டா பாக்குறது, கத்துக்கிறது இதுதான். அப்ப பா என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி, உயர்திணை பலர்பால் வினைமுற்று விகுதி. அப்ப என்பனா என் பிளஸ் பான் பிரிக்கலாம். இந்த பா என்ற பலர்பால் வினைமுற்று விகுதி. இதுக்கான பொருள் என்னன்னா, என்று கூறுவர்னு அர்த்தம், என்று சொல்வர்னு அர்த்தம். இதுக்கான எடுத்துக்காட்டா நான் இன்னும் டெப்தா உங்களுக்கு நான் அடுத்தது கூட கனெக்ட் பண்ணி சொல்றேன். ஏன்னா இதுக்கும் இன்னொன்று ஒரு சின்ன கனெக்ஷன் ஒரே மாதிரியே இருக்கும். அப்ப நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டோட சொல்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இதை கத்துங்க. அப்ப என்ப பா என்பதுனது பலர்பால் வினைமுற்று விகுதி. அதுக்கு என்ன பொருள்? என்று கூறுவர், என்று சொல்வர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து மார். செய்மார் எப்படி பிரிக்கலாம்? செய் பிளஸ் மார். அப்ப மார் என்பதுனா விகுதி பலர்பால் வினைமுற்று விகுதி. அப்ப இதுக்கு என்ன பொருள்? செய்வார். என்ன பொருள்? செய்வார். இப்ப செய்மார்னா செய்வார்னு அர்த்தம். இதெல்லாம் சங்ககால வழக்கு, பழமையான வழக்கு. இன்னைய பாடத்திட்டத்துல அடிப்படை உள்ள போய் கொஸ்டின் கேட்கிற பட்சத்துல இதெல்லாம் வச்சு ஏமாத்திரம் நம்ம கண்டுபிடிச்சிடணும். அப்ப பா என்பதும் மார் என்பதும் பலர்பால் வினைமுற்று விகுதி தான். அப்ப என்பனா என்று கூறுவர்னு அர்த்தம், செய்மார்னா செய்வார்னு அர்த்தம், இல்ல செய்வர்னு அர்த்தம். எது வேணா எடுத்துக்கலாம். செய்வர்னு எடுத்துக்கலாம், செய்வார்னு நீங்க எடுத்துக்கலாம். இப்ப கொள்மார்னா, கொள்னா அது பெற்று கொள்றது. சரியா? அப்ப கொள்வர் கொள்வார்னு எடுத்துக்கலாம். இப்ப எடுத்துக்காட்டு கொள்மாறுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப கொள்மாறுன்னு கொள்ளுனா கொள்றது, வாங்குறது. அப்ப அங்க மாறு என்பது எதை குறிக்குது? இதுதான் நீங்க கத்துக்கணும். அப்ப அண் என்பது எதை குறிச்சது? ஒரு ஆண்பாலை குறிச்சது, ஒரு உயர்தினை குறிச்சது. அப்ப அங்க மாறு என்பது எதை குறிக்குது? ஒரு உயர்தினை பலர்பாலை குறிக்குது. அப்ப கொள்வார்னா கொள்றது, வாங்குறது. எத்தனை பேர் வாங்குறாங்க? பல பேர் வாங்குறாங்க. எத்தனை பேர் வாங்குறாங்க? பல பேர் வாங்குறாங்க. அப்ப கொள்மாறுனா பொருள் என்னென்ன? பொருள் என்னது? கொள்வர்னு சொல்லலாம், கொள்வார்னு சொல்லலாம். நீங்க அரு ஆறுல எதை வேணா பயன்படுத்திக்கலாம். ஆனா இலக்கண ஓரியன்டா அப்ரோச் பண்ணி இதோட பொருளை புரிஞ்சுக்க தெரியணும். இதோட பொருள் இப்ப பாருங்க, கொள்மார் என்ன? கொள்மார் புரியாது. பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு இது எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப கொள்மார்னா பல பேர் வாங்குறாங்கன்னு அர்த்தம், கொள்றாருன்னு அர்த்தம். புரியுதுல்ல? கொள்றாருன்னா வாங்கி கொள்றாருன்னு அர்த்தம். அதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்ப மார் என்பது என்ன விகுதி? பலர்பால் விகுதி. பா என்பது என்ன விகுதி? பலர்பால் விகுதி. என்பன அர்த்தம், என்று கூறுவன் அர்த்தம். இது ரெண்டும் நான் சொல்லிட்டேன். இந்த வினையை வச்சு செய்யினது செய்யறது, கொள்ளானது கொள்றது. இந்த மாற வச்சு நான் பலரும் முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். இப்ப இங்க எப்படி நான் முடிவு பண்ணேன்? வான்றது வினை, ஆர் என்பது பல பேர். வான்றது வினை, ஆர் என்றது பல பேர். சேம் அதே தான் இங்கேயுமே. செய் என்பது வினை, மாறுனா பல பேர். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? சரி, இதை நான் அப்டேட் பண்ணி நடத்துறேன். அடுத்தது கூட கனெக்ட் பண்ணி நடத்துறேன். இப்ப ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுங்க. அப்ப உயர்தினை முடிச்சாச்சு. ஆண்பால் விகுதினாது அண்ணு ஆணு, பெண்பால் விகுதினாது அல்லு ஆளு. பலர்பால் விகுதினாது அரு ஆறு ப மாறு. அடுத்து ஒன்றன் பால் விகுதி போயிடலாமா? ஒன்றன் பால் விகுதி. பாருங்க,
ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. ஸோ து ரு டு. ஸோ இதுதான் பார்க்கலாமா? எவ்வளவு எளிமை பாருங்க. மாடு நடந்தது, அது ஒன்றன் பால். அக்ரிணையில ஒன்னே ஒண்ணு மட்டும் சொன்னா அதுதான் ஒன்றன் பால். மாடு அக்ரிணையா? மாடு என்பது ஒருமையா பன்மையா? ஒருமை ஒண்ணு தானே. அப்ப மாடு நடந்தது தூ வருதா? பறவை பறந்தது தூ வருதா? சூரியன் உதித்தது தூ வருதா? எவ்வளவு எளிமை பாருங்களேன். கோழி கூவியது, கொக்கரித்தது, சேவல் கூவியது, எது வேணா இருக்கட்டும், ஆனா அந்த தூ வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் தூ என்பது ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. அப்ப அந்த தூ உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். நம்ம இன்னைக்கு அடிஷனலா எதை கத்துக்க போறோம்? ரூவும் டூவும் கத்துக்க போறோம். அப்ப இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ரூ கூட சில பேர் தெரிஞ்சுக்க நான் சொல்லி கொடுத்திருப்பேன். அது அன்று, நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருப்பேன். அது அன்று. தயவு செஞ்சு அந்த கண்டினியூட்டி பாத்துங்க. நான் சொல்லியிருக்கேன். அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர். நான் இருக்க நான் பிரிச்சே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், அது அன்று, அவை அல்ல. அன்னைக்கே சொன்ன அது அன்று. சோ அப்ப தூ ரூ என்பது ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. ஒருமை பன்மையில இப்படி ஒரு கான்செப்ட் கிட்ட எல்லாம் போயிட்டானா பல பேர் அடி வாங்கினா நம்ம ஆன்சர் ஈஸியா எடுத்துலாம். அப்ப தூள முடிஞ்சாலோ ரூல முடிஞ்சாலோ அது அக்ரிணை ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி தான். அப்ப ஒரு உயர்திணையோட வினை தூளியோ ரூலியோ முடியாது. ஒரு அக்ரிணையோட வினை தான் தூளியோ ரூலியும் முடியும். அந்த அக்ரிணையிலையும் அது ஒரு ஒன்றன் பாலா இருக்கணும், ஒருமையா இருக்கணும். சரியா? சரி, எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? வந்தது, அவ்வளவுதான். வா என்பது பகுதி, அது வான்னு மாறுந்து விகாரம். இத்து என்பது சந்தி, அது இந்துன்னு மாறுந்து விகாரம். இத்து என்பது இறந்த கால இடையில. ஆ என்பது சாரியை. இந்த இடத்துல தூ என்பது ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. எப்படி அண்ணுன்றதை வச்சு நான் அது உயர்திணை, அது ஆண் பால் நான் சொன்னோம். இந்த தூவை வச்சு நான் என்ன சொல்லுவேன்? இது ஒரு அக்ரிணை, இது ஒரு ஒன்றன் பால் நான் சொல்லிடுவேன். இந்த தூ வச்சு நான் என்ன சொல்லிடுவேன்? இது ஒரு அக்ரிணை, இது ஒரு ஒன்றன் பால். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? இந்த தூ தான். சோ அப்ப எடுத்துக்காட்டு நடந்தது. அடுத்து பாருங்களேன். போயிற்று. இதுதான் ரொம்ப 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 முக்கியம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு அவன் போயிற்று, அவர் போயிற்று, அது போயிற்று, அவை போயிற்று. இதுல எது சரி? இந்த இடத்துக்கு தான் இந்த கிளாஸே. பாருங்க, அவன் போயிற்று தப்பு. ரூ என்பது ஒன்றன் பாலுக்கு வரணும். அவன் என்பது ஒன்றன் பாலா? அது ஆண் பால். அவர் போயிற்று, அவர் என்பது பலர்பால். சோ அங்கே ரூ வரக்கூடாது. அவை போயிற்று, அங்கே ரூ வரக்கூடாது. அவை பலவின் பால். அது போயிற்று என்பதுதான் சரி. அப்ப அது போயிற்று எப்படி எடுக்கிறது? ஓ, அது அக்ரிணை ஒன்றன் பால், போயிற்று ரூ, இதுவும் அக்ரிணை ஒன்றன் பால் விகுதி. அப்ப ஒரு தொடர் உயர்திணையில ஆரம்பிச்சா உயர்திணையில முடியணும், அக்ரிணையில ஆரம்பிச்சா அக்ரிணையில முடியணும். அதுல அக்ரிணை ஒன்றன் பாலம் தான் ஒன்றன் பால்ல முடியணும், அக்ரிணை பலவின் பாலம் தான் பலவின் பால்ல முடியணும் தானே. அதான் கரெக்ட். இப்போ உங்க வீட்டு அட்ரஸ் எழுத ஆரம்பிச்சா சோ உங்க கதவு எண், சோ உங்க தெரு, உங்க ஊர், சோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க டீட்டெயில் தானே கண்டினியூட்டி ஆகும். சோ உங்க வீட்டு அட்ரஸ் பாதி எழுதிட்டு வேற ஒருத்தங்க அட்ரஸ் அதுல சேர்த்த தப்பு தானே. அது போல ஒரு தொடர்ல என்ன ஆரம்பிக்குதோ அதுலதான் முடியணும். அப்ப அது போயிட்டுன்றது சரி. சோ அப்ப இது போல கொஸ்டின் வந்தா நீங்க அழகா எதிர்கொள்ளணும். சிம்பிளா விகுதியை வச்சு நீங்க நச்சுன்னு கண்டுபிடிச்சிடணும். சோ அப்ப ரூ என்பது ஒன்றன் பால் வினை முற்று விகுதி. சோ மைண்ட்ல வச்சுங்க, மறந்துடாதீங்க. அது எடுத்துக்காட்டு அது அன்று ஷார்ட்கட். சரி, அது அன்று, அவைக்கு அல்ல, அது அன்று. அப்ப அன்றுனாலே ஒன்றன் பால் தான். சோ போயிட்டுனாலும் ஒன்றன் பால் தான். சோ போயிற்று, போ பிளஸ் இன் பிளஸ் ரூ. சோ அப்ப அந்த ரூ என்பது எதை குறிக்குது? ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. சோ ரூன்னு வந்தாலே என்னது? ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. சரி, இதை சேர்க்கும் பொழுது சில இது இருக்கு. நம்ம இது வரைக்கும் உடம்பொடுமையெல்லாம் நம்ம நடத்தியிருக்கோம். விதி விலக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? விதி, விதினா ரூல். இதான் ரூல், நமக்கு அந்த ரூல் தெரியும். சில சொற்கள் அந்த விதிக்கு விலக்கா நடக்கும், அதுதான் இங்க நடந்திருக்கு. இப்ப போ பாத்தீங்கன்னா இப்பு கூட்டல் ஓ, ஒரு சொல்லோட இறுதியிலும் உயிரெழுத்து, வறுமொழியின் முதலையும் உயிரெழுத்து, இப்படி ரெண்டு இடத்துலயும் உயிரெழுத்துக்கள் வந்தா ஓசைகள் சேராது. அதை சேர்த்து வைக்கிற மெய் உடம்படு மெய். சரியா? ரெண்டு மெய் இருக்கு உடம்படு மெய் தமிழ்ல. இவ்வு. இதை முடிவு பண்ற இடம் எதுனா
நிலைமொழியோட ஈற்றுல இருக்கிற உயிர் எழுத்து தான் எந்த மெய் வரணும்ன்றத முடிவு பண்ணும். நிலைமொழியோட இறுதியில இ ஈ ஐ இருந்தா ஈ என்பது உடம்படு மெய்யா வரும். அந்த மூணை தவிர்த்து மத்தது இருந்தா இவ் என்பது உடம்படு மெய்யா வரும். சரியா? அப்ப இங்க இ ஈ ஐ இல்ல, அப்ப இவ்வு தானே வரணும். ஆனா இங்க விதிவிலக்கா ஈ என்பதே உடம்படு மெய்யா வரும். இதை ஸ்டார்டிங்ல ஒருத்தங்க கேள்விப்படுறாங்கன்னா குழப்பம் வரும். அப்ப ஈயா இவ்வான்னு நீங்க உடம்பொடுமையே நல்லா படிச்சுதான் உங்களுக்கு தெளிவா இருக்கும். இ ஈ ஐ வந்தாதான் ஈ, மத்த எது வந்தாலும் இவ்வு கரெக்ட் தான், அது தப்பே கிடையாது, அதுதான் கரெக்ட். பட் இந்த இடத்துல மட்டும் விதி விலக்கா இங்க ஈ வரும். சரியா? ஈ கூட்டலி ஈன்னு வந்துருமா? சோ பொன் பிளஸ் இறை பொறிச்சு இல்லையா? சோ இன்னும் ஈரா மாறுமா? சோ இன்னும் ஈரா மாறுமா? சோ இப்ப என்ன கிடைச்சிடும் எனக்கு? போயிற்றுன்னு கிடைச்சிரும். அப்ப போயிற்றுல இருக்கிற அந்த ரூவை நீங்க கவனிக்கணும். சோ ரூ என்பது எதுக்கு பயன்படுத்தணும்? ஒன்றன் பாலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். சோ புரியுதா? சோ இப்ப நாலுமே பார்த்துட்டோமா? இன்னும் டூ இருக்கு. சோ அப்ப டூவும் பார்த்தாச்சு, ரூவும் பார்த்தாச்சு. அடுத்து டூக்கு போயிடலாமா? சோ பாருங்க, உண்டு உள் பிளஸ் தூ எப்படி பிரிக்கலாம்? உண்ட உள் பிளஸ் தூன்னு பிரிக்கலாம். இந்த உள் பிளஸ் தூவை சேர்த்தா என்ன கிடைச்சிரும்? உண்டுன்னு கிடைச்சிரும். அப்ப உங்களுக்கு சேர்த்தேதுக்கு பிரித்தேதுல கூட வைக்கலாம். உண்டு என்பது பிரித்தேதுன்னு சொல்லிட்டு உள் பிளஸ் தூன்னு கொடுத்துருப்பான். சோ அதை நீங்க ஆன்சரா எடுக்கலாம். இதுல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு, நான் அது என்னன்னு அடுத்து சொல்றேன். சோ அப்ப உண்டுனா என்ன அர்த்தம்? இருக்கிறதுன்னு அர்த்தம். இருக்கிறது. நீ நம்ம கேக்குறோம்ல, இன்னைக்கு ஸ்கூல் உண்டா? உண்டுன்றாங்கல்ல. பள்ளி இருக்கிறது, ஸ்கூல் உண்டு, பேச்சு வழக்கு. அப்ப உண்டுன்னா அர்த்தம் இருக்கிறதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இருக்கிறது உள், உள்ளது. புரியுதா உங்களுக்கு? உள். அப்ப தமிழ்ல வேறு சொல்லி எப்படி உருவாது பாருங்க. அப்ப உள் பிளஸ் டூ தான் உண்டு. இதுல விதி இருக்கு, பட் விதி விலக்கும் இருக்கு. விதியும் இருக்கு, விதி விலக்கும் இருக்கு. பட் இதை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால திரிதல் நடக்குதுங்க. தெரியுது. எப்படி எல்லாம் தெரியுதுன்னு பார்க்கலாமா? கவனிக்கிறீங்களா? சோ இல்ல இன்னா மாறும். உங்களுக்கு ஒரு விதி தெரியும் நினைக்கிறேன். ஒண்ணும் இல்ல, நலமுன்றனவும் நலமுன் தனவும் ஆகும் தனக்கள் ஆயுங்காலே. பட் அதான் விதி விலக்கு இருக்கு, இது விதியும் இருக்கு. இதுதான் அதான் சொல்றேன். அப்ப பாருங்க, விதியில 100% ஸ்ட்ராங்கா இருந்தானே என்னால விதி விலக்குகிட்டே வர முடியும். அப்ப நான் விதியே குழப்பமா இருக்கேன்னா விதி விலக்கு இன்னும் குழப்பிடும். சரியா? அதனாலதான் பேசிக்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டா இதெல்லாம் இன்னும் ஈஸியா புரியும். லகர ஈற்று புணர்ச்சி நடத்திருப்பேன். ஒரு சொல்லோட இறுதியில இல்லு வந்து வருமொழியின் முதல்ல வல்லின உயிர் எழுத்து இருந்தா இல்லு இட்டா மாறும். முள் பிளஸ் செடி முச்செடி. பட் இங்க இல்லு இருந்து இங்க வல்லின உயிர் எழுத்து இருந்தும் இந்த இல்லு இட்டா மாறாம இல்லு இன்னா மாறும். இதுதான் தெரியுது. சில சொற்கள்ல விதி விலக்கா இது நடக்கும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கத்துக்கணும். அப்ப இல்லு இன்னா மாறும், உன் பிளஸ் தூண் மாறிடுமா? இப்ப அடுத்தது விதி பாருங்களேன். ஒரு சொல்லோட இறுதியில இன்னோ இல்லோ இருந்து வருமொழியின் முதல்ல தா வரிசை இருந்தா அதுக்குள்ள இருக்கிற இத்து இட்டா மாறும். இது விதி. இதை நடத்தி கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல. புணர்ச்சி பார்த்து நடத்தி கொடுத்துருக்கேன். நலமுன்றனவும் நலமுண்டனவும் ஆகும் தனக்கல் ஆயுங்காலுன்னு ஒரு விதி இருக்கு. சோ ஒரு சொல்லோட இறுதியில இன்னோ இல்லோ வந்து வருமொழியின் முதல்ல தா வரிசை வந்து அதுக்குள்ள இருக்கிற இத்து இட்டா மாறுமா? சோ இன்னும் இருக்கா, இன்னும் இருக்கா? சோ தா வரிசை அதுக்குள்ள இத்து இட்டா மாறுமா? சோ இப்ப தூவா இத்து பிளஸ் ஊவா. சோ இப்ப இந்த இத்தை இட்டா மாத்தினா இட்டு பிளஸ் ஊவா, இட்டு பிளஸ் டூவா. அப்ப உண்டுன்னு கிடைச்சிடுதா? அப்ப எனக்கு அடிப்படை விதி தெரிஞ்சனால அங்க விதியும் எனக்கு கொண்டு வர தெரியுது. இப்ப இங்க விதி இல்ல, அது ஒரு அது அந்த அந்த சொல்ல மட்டும் நடக்கிற விதி விலக்குன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, ஏத்துக்க முடியுது. சோ இதுதான். இப்ப எனக்கு இந்த விதி தெரியலன்னா மொத்தமா எனக்கு குழப்பம் இருக்கும்ல. எனக்கு இப்ப 50% புரிதல் இருக்கிறதுனால மீதி 50% என்னால ஏத்துக்க முடியுது இல்ல. சோ இதுதான். அப்ப உள் பிளஸ் டூ எப்படி மாறுது? உண்டு. அப்ப உள் பிளஸ் டூ தான் அர்த்தம், இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி ஆராய்ச்சி பண்ணலாம்? நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உள், உள்னா இருக்கு. தூ என்பது எதை குறிக்குது? தூ என்பது ஒன்றன் பால குறிக்குது. அப்ப அந்த தூ தானே டூவா மாறுது. அப்ப டூ என்பது எதை குறிக்குது? ஒன்றன் பால குறிக்குது. அப்ப உள் பிளஸ் டூ என்பது கடைசி கட்டத்துல எப்படி மாறிடுச்சு? சோ உண்டுன்னு மாறிடுச்சா? அப்ப அந்த டூ என்பது என்ன விகுதி தான்? ஒன்றன் பால் வினை முற்று விகுதி தான். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், கவனிங்க. உண்டு உன் பிளஸ் டூ, சரி பிளஸ் வளவன் உண்டு சென்றான் சொல்றாங்கல்ல. உண்டு சென்றான். இந்த இடத்துல உண்டு என்பது வினையச்சம். என்ன எச்சம்? வினையச்சம். அப்ப
2 உண்டு இருக்கு. இந்த உண்டை நான் உள் பிளஸ் தூண் பிரிச்சா இருக்கிறதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த உண்டை உன் பிளஸ் தூண் பிரிச்சா அது வினையச்சம்னு அர்த்தம். அப்ப பாருங்க, ரெண்டுமே உண்டுதான். ஆனா உள் பிளஸ் தூண் பிரிக்கும் போது இருக்கிறதுன்ற பொருளை தருது, உன் பிளஸ் தூண் பிரிக்கிறப்ப உண்டுன்ற ஒரு வினையச்ச பொருளை தருது. வந்து சென்றான்னு சொல்றோம்ல, அது ஒரு வினையச்சம் தானே. அப்போ உண்டு சென்றான் என்பது ஒரு வினையச்சம் தானே. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். அப்ப டூ என்பது என்னது? ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. அப்ப தூ ரூ டூ மைண்ட்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஒருமை பன்மைக்கும் பிழை திருத்தத்துக்கும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அடிப்படையா இருக்கும். சரியா? அப்ப ஆண் பால் வினைமுற்று விகுதினது அண்ணு ஆணு, பெண்பால் வினைமுற்று விகுதினது அல்லு ஆளு, பலர்பால் வினைமுற்று விகுதினது அரு ஆறு ப மார். சோ அங்க பாவம் மாறும் முக்கியம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி தூ ரூ டூ. சோ அந்த டூ தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப உண்டுனா இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் உண்டுன்றோம்ல, பள்ளி இருக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப இந்த உண்டை உள் பிளஸ் தூண் பிரிச்சா அது இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த உண்டை உன் பிளஸ் தூண் பிரிச்சா உண்டுன்ற வினையச்ச பொருள், உண்டு சென்றான், உண்டு வந்தான். சோ அப்படி ஒரு வினையச்ச பொருளை தரும். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்டோம்ல ஸ்டார்டிங்ல, அதுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். பார்க்கலாமா? தெரியுதா? கவனிங்க. கண்டவற்றுள் சரியான அமைப்பு உடையது எது? இப்ப பாருங்க, நீங்க சொல்லுங்க பாக்கும். அவன் உண்டா, அவன் உண்டா, அவை உண்டா, அவர் உண்டா, அது உண்டா? இப்ப உங்களால ஆன்சர் பண்ற முடியும். டக்குன்னு விகுதிக்கு போகணும். அப்ப அவன் இங்க ஆண் பால் விகுதி கிடையாது. ஆண் பால் விகுதி என்னது? அண்ணு ஆணு. இங்க அண்ணு ஆணா இருக்கு. அப்ப இது தப்பு. அடுத்தது அவை உண்டு. இன்னும் நம்ம இன்னும் பலவின் பால் விகுதி பார்க்கல. அடுத்ததான பலவின் விகுதி பார்க்க போறோம். சோ அது அப்படியே இருக்கட்டும். அவர், அவர் என்பது பலர்பால் தானே. என்னென்ன பலர்பால் விகுதி நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம்? அரு ஆறு ப மார். இங்க இருக்கா? இங்க அரு ஆறு ப மார் இருக்கா? இல்ல. அப்ப இதுவும் தப்பு. இப்பதானே பார்த்தோம் ஒன்றன் பால். அது என்பது ஒன்றன் பால் தானே. ஒரே ஒரு அக்ரணி நீங்க அதுன்னு தானே சொல்லுவீங்க. சோ அப்ப இது ஒன்றன் பால் தானே. இப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? சோ டூ என்பது ஒன்றன் பால் வினைமுற்று விகுதின்னு. அப்ப அது உண்டுனா அது இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப உண்டுனா என்ன பொருள்? இருக்கிறது. இதன பொருள், இதன பொருள். அப்ப பாருங்க, அவன் இருக்கிறது, அவன் இருக்கிறது, அவர் இருக்கிறது, அது இருக்கிறது. எது சரி? அது இருக்கிறது. அதான கரெக்டா இருக்கும். அப்ப அது என்பது ஒன்றன் பால், இருக்கிறது என்பது ஒன்றன் பால். சரியானது எது? 4. ஆன்சர் டி 4 மட்டும். இதுல இவ்வளவு கான்செப்ட் இருக்கு. தெரிஞ்சுங்க. அவை இருக்கிறது வராது. அவை என்பது பன்மை, இருக்கிறது என்பது ஒருமை. ரெண்டும் அக்ரணி தான். அக்ரணியில ஓகே, ஆனா ஒருமை பன்மையில அங்க இடிக்கும். அப்ப இந்த மாதிரி என்ன கேட்டா ஜஸ்ட் விகுதியை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி, பார்த்தலாமா நம்ம அடுத்த கட்டம்? சரி. லாஸ்ட்ல என்ன பார்த்தோம்? ஒன்றன் பால் பார்த்தோம். லாஸ்ட்ல பலவின் பால் பார்த்தலாமா? ஒன்றன் பால் வேணா திரும்ப பாத்துங்க. ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி எது? தூ ரூ டூ. தூ எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஈஸி. ரூ போயிற்று, அன்று சொல்லிட்டேன். அது அன்று, அது போயிற்று. அந்த அதுன்ற இடத்துல நீ எந்த ஒரு அக்ரிணை வேணா போட்டுக்கலாம். மாடு போயிற்று, ஆடு போயிற்று, எதுனா போட்டுக்கலாம். இதுவே ஆடுகள் போயிட்டுன்னா தப்பு, மாடுகள் போயிட்டுன்னா தப்பு, கண்ணன் போயிட்டுன்னா தப்பு. கண்ணன் போயிட்டு கரெக்டா இருக்கிறது போல இருக்கு, தப்பு. ஏன்னா ரூ என்பது அக்ரணிக்கு ஒன்றன் பாலுக்கு வரணும். அந்த விகுதியை பிடிச்சிங்க நீங்க. சரியா? டூவும் இப்ப சொல்லி கொடுத்துறேன். டூ என்பது என்னது? அக்ரணி ஒன்றன் பாலுக்கு தான் வரும். அடுத்து பலவின் பால். அவ்வளவுதான். லாஸ்ட்ல பலவின் பால் மட்டும் பார்த்தா வகுப்பு முடிஞ்சிடும். கவனிங்க. 5 பலவின் பால் வினைமுற்று விகுதி என்ன? ஆ ஆ. அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸி பாருங்க. இது ரொம்ப ஈஸி. பறவை பறந்தது, பறவைகள் பறந்தன. தூ தெரியுதா? தூ என்பது ஒன்றன் பாலுக்கு, ஆ என்பது பலவின் பாலுக்கு, பறவை என்பது ஒன்றன் பால், பறவைகள் என்பது பலவின் பால். அப்படியே பாருங்க. பறந்தன எப்படி பிரிக்கலாம்? பற இத்து, இத்து இந்தாம அந்த விகாரம், இத்து அண்ணு
கூட்டல் இந்த ஆதான் எனக்கு முக்கியம். ஆ என்பது பலவின் பால். புரியுதா உங்களுக்கு? ஆடு கத்தியது, ஆடுகள் கத்தின. புரியுதா? சோ மரம் அசைந்தது, மரங்கள் அசைந்தன. சோ எல்லாத்துலயும் அந்த விகுதியை போக்கஸ் பண்ணும். சோ ஆ என்பது என்ன விகுதி? பலவின் பால் விகுதி. டவுட் இருக்கா? டவுட்டே இருக்கக்கூடாது. அடுத்தது பாருங்க, ஆ. இந்த ஆல ஒரு சிறப்பு இருக்கு. இந்த ஆ என்பது பலவின் பால் விகுதி தான், ஆனா எதிர்மறை பொருள்ல வரும். சோ நாளைக்கு கூட கேட்கலாம்ல. சோ பலவின் பால் விகுதிகளில் எதிர்மறை பொருளில் வருவது எதுனா ஆ. சரியா? இப்ப பேருந்து, இப்ப நான் ஒரு எதிர்மறையில ஒரு தொடர் சொல்றேன். பேருந்து ஓடாது. சோ பேருந்து என்பது ஒன்றன் பால், ஓடாது ஒன்றன் பால். இதுவே இப்ப நான் வந்து பேருந்துகள் பலவின் பால்ல சொல்றேன். பேருந்துகள் ஓடா. என்ன சொல்லலாம்? பேருந்துகள் ஓடா. எப்படி பிரிக்கலாம்? ஓடு கூட்டல் ஆ. விகுதி வருதா? இந்த ஆ என்பது அங்க பலவின் பாலையும் காட்டுது, எதிர்மறையும் காட்டுது. ஏன்னா ஓடுன்றது ஓடுறது வினை, ஆன்றது எதிர்மறை, அப்ப ஓடா. இது போலதான் சொல்ல வர. சரியா? ஆமை வேகமாக ஓடாது, ஆமைகள் வேகமாக ஓடா. இதெல்லாம் நீங்க ஸ்கூல் புக்ல அங்கங்க பார்த்துருப்பீங்கல்ல. தெரிஞ்சுங்க, ஆ என்பது பலவின் பால் வினைமுற்று விகுதி. ஆனா இந்த ஆ என்பது எதிர்மறை இடைநிலைன்றதுனால இந்த ஆ இந்த இடத்துல எதிர்மறை பொருள்ல தான் வரும். என்ன பொருள்ல வரும்? எதிர்மறை பொருள்ல தான் வரும். சிம்பிளா முடிஞ்சிருச்சா? பட் இதுல இன்னும் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு, அதை நான் கிளியரா சொல்லி தரேன், கவனிக்கிறீங்களா? திரும்ப இது ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிடுங்க. பலவின் பால் வினைமுற்று விகுதி எது? ஆவும் ஆவும். நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். பறவை பறந்தது ஒன்றன் பால், பறவை பறந்தன. பலவின் பால் ஆ. இந்த ஆளை என்ன ஒரே ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்றேன். இந்த ஆ என்பது எதிர்மறை பொருள்ல தான் வரும். சரியா? காற்று வீசியது, காற்றுல வராது. ஏன்னா காற்று என்பது பாத்தீங்கன்னா இந்த காற்று, இந்த மண்ணு, இந்த நீர், இதுக்கெல்லாம் வந்து ஒன்றன் பால் தான். காற்றுகள் மண்கள் அப்படிலாம் கிடையாது, காற்று தான். சரியா? அது ஒருமை பன்மைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லலாம். அப்ப இங்க ஆ என்பது என்ன பொருள் வரும்? எதிர்மறை பொருள் வரும். ஆ என்பது என்ன விகுதி? பலவின் பால் விகுதி. ஆ என்பது என்ன விகுதி? பலவின் பால் விகுதி விகுதி. சரி, இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். என்ப, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பா என்பது என்னது? பலர்பால் வினைமுற்று விகுதி தானே. இப்ப இதுல இன்னொன்னு பாருங்களேன். என் கூட்டல் இப்ப கூட்டல் அ. அப்ப அங்க எப்படி நான் பிரிச்சேன்? என்பவ என் கூட்டல் பான் பிரிச்சேன். எப்படி? உண்டு. சேம் அதே போலதான். உள் பிளஸ் தூண் பிரிச்சா அது ஒன்றன் பால், உன் பிளஸ் தூண் பிரிச்சா அது வினையச்சம். அதே போலதான் என்ப என்பதை என் பிளஸ் இப்பு பிளஸ் ஆண் பிரிச்சா இது பலவின் பால். ஆ என்பது என்ன விகுதி? பலவின் பால் விகுதி. இதுவே என் பிளஸ் பான் பிரிச்சா இது பலர்பால் விகுதி. அப்ப என்பனா என்ன? என்பனா இப்ப ஒரு திருக்குறள் எழுதி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். திருக்குறள் ஓரியன்டா பார்த்தலாமா? பாருங்க. என் என்ப ஏனை, எழுத்து என்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கேள்விப்பட்டிருப்போம்ல. இந்த திருக்குறளை எத்தனை இடத்துல என்ப, இதுக்கான பொருள் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்ப எண்களும் எழுத்துக்களும் வாழ்கின்ற உயிர்களுக்கு கண்கள் போன்றவைன்னு சான்றோர்கள் சொல்றாங்க. இதான் அதோட சிம்பிளான பொருள். சரி, அது அப்புறம் இந்த பொருள் டெப்தாவே இப்ப உங்களுக்கு புரியும். கவனிங்களேன். இப்ப எங்கெங்கெல்லாம் என்ப இருக்கு? என்ப என்ப என்ப. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த என்ப ஒண்ணுன்னு வச்சுக்கோ, இந்த என்ப ரெண்டுன்னு வச்சுக்கோ. ரெண்டுக்கு வேற வேற பொருள். ரெண்டுக்கு என்ன பொருள்? வேற வேற பொருள். இந்த என்பனா என்பனன்னு அர்த்தம், என்பனன்னு அர்த்தம், பலவின் பால்னு அர்த்தம். இந்த என்பனா என்னது? என்று கூறுவர்னு அர்த்தம், என்று கூறுவர்னு அர்த்தம். இது பலர்பால். இது என்ன பால்? பலர்பால். நல்லா கவனிங்க. இது என்ன பால்? பலவின் பால். இப்ப எவ்வளவு நுணுக்கம் இருக்கு பாருங்க. நல்லா கவனிச்சிங்க. என்ப என்பதை என் பிளஸ் இப்பு பிளஸ் ஆண் பிரிச்சா ஆ என்பது பலவின் பால் விகுதி. சரியா? அதுக்கு என்ன பொருள்? என்பனன்னு அர்த்தம். என்பன பலவின் பால் அதிகம். சரியா? அக்ரிணை அதிகமா இருக்கு என்பன. இந்த என்பவனா என் பிளஸ் இப்பு பிளஸ் என் பிளஸ் பான் பிரிச்சா என்று கூறுவார்னு அர்த்தம். இது என்ன பால்? பலர்பால். இப்ப இந்த திருக்குறள்ல ஒண்ணு எது எழுதலாம், ரெண்டு எது எழுதலாம்னு பார்க்கலாமா? அப்ப இந்த என்ப என்பது ஒண்ணு, இந்த என்ப என்பது ஒண்ணு, இந்த என்ப என்பது ரெண்டு. இப்ப உங்களுக்கு கண்டிப்பா புரியும். புரியாம வாய்ப்பே கிடையாது. பாருங்களேன்.
எண் என்பனான்னு அர்த்தம். எண் என்பன ஒரே ஒரு எண்ணா இருக்கு, ஒரே ஒரு எண்ணு தான் இருக்கா? பல எண்ணு இருக்குல்ல. அப்ப எண் என்பனவும், அப்ப என்பனான்னு அர்த்தம் பலவின் பால் தானே. அப்ப எண் என்பனவும் மீதி பிற ஏனைனா அது பிற பிற எழுத்து என்பனவும். அப்ப இந்த இடத்துல என்ப என்பது பலவின் பால், எண் பிளஸ் இப்பு பிளஸ் ஆ என்பது பலவின் பால் வினைமுற்று விகுதி. அப்ப எண் என்பனவும் ஏனை எழுத்து என்பனவும் இவ்விரண்டும் இங்க கண் என்பனவா வரும். இப்ப இந்த இடத்துல கண் என்பனவா வரும். அப்ப இங்க என்ப என்பது என்பன பலவின் பால், இங்க கண் என்பன என்பது இந்த என்ப என்பது பலவின் பால் கிடையாது. அப்ப கண் என்பன வாழ் உயிருக்கா வரும்? வராது. இப்ப புரியும் பாருங்க திருக்குறள். எண் என்பனவும் ஏனை எழுத்து என்பனவும் இவ்விரண்டும் கண் என்று கூறுவர். இந்த நீங்க போய் அப்படியே நெட்ல போயிட்டு இந்த திருக்குறளை போட்டு பல பேர் உரையை இப்ப படிச்சு பாருங்களேன். நான் சொன்னது உங்களுக்கு நச்சுன்னு புரியும். சரியா? இந்த இடத்துல என்ப என்பது என்று கூறுவர். யாரு? சான்றோர்கள், உயர்ந்தவர்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நல்ல உயர்ந்த இடத்துல கல்வி கேள்விகள்ல சிறந்து கற்று தேர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் ஒருத்தனுக்கு உண்மையான கண் போன்றது என்னும் எழுத்தும்னு எல்லாருக்குமா தெரிஞ்சிடும். அப்ப இந்த இடத்துல மறைமுகமா சான்றோர்களை குறிப்பிடுறாங்க. அப்ப கண் என்ப, இந்த இடத்துல என்ப என்பது சான்றோரை குறிக்குது. பல பேர் சான்றோர்கள், ஒரு சான்றோர் பல பேர். அப்ப கண் என்று கூறுவர் யாரு? சான்றோர்கள். இதுதான் உங்களுக்கு திருக்குறளை போய் பொருள் படிச்சு பாருங்க. அங்க சான்றோர்களை குறிப்பிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு டவுட் வரும், இங்க எங்க சான்றோர்களே இல்லையே. இது தான் சான்றோரை குறிக்குது. இது பலர்பால குறிக்குது. என்ன குறிக்குது? பலர்பால், உயர்தினை பலர்பால குறிக்குது. நான் சொல்லிக் கொடுத்தோம் என்ப என்று கூறுவர்னு. கண் என்று கூறுவர் சான்றோர்கள் வாழும் உயிர்க்கு. அப்ப புரியுதா? அப்ப எண் என்பனவும் பலவின் பால், ஏனை எழுத்து என்பனவும் பலவின் பால், இவ்விரண்டும் கண்ணென்று கூறுவர் பலர்பால், வாழும் உயிருக்கு கண்ணென்று கூறுவர் பலர்பால். இவ்வளவு விஷயம் இருக்கு இந்த என்பல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே, இவ்வளவு பார்த்தோம். இதுல எதுலாம் கான்ட்ரவர்சியானது அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிடலாமா? அப்ப படற்கை விகுதிகள் பார்த்தோம். ஆண்பால் வினைமுற்று விகுதி அண்ணு ஆணு, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பெண்பால் வினைமுற்று விகுதி அல்லு ஆளு, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பலர்பால் வினைமுற்று விகுதி அரு ஆறு ஈஸி, பட் ப மார் இன்னைக்கு கத்துக்கிட்டோமா? அப்ப என் பிளஸ் பானா என்று கூறுவர் அர்த்தம். தெரியுதா? என்று கூறுவர், கண் என்று கூறுவர் அர்த்தம். அப்ப பாக்கு ஓகே. மார் செய்மார், செய்மார் கொள்மார் அப்பெல்லாம் அர்த்தம். கொள்வர் செய்வர்னு அர்த்தம், பலர்னு அர்த்தம். மார்னா பலர்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி தூ ரு டு. தூ நமக்கு தெரியும், பறந்தது, வந்தது, ஓடியது. அது அன்று ரு. இப்ப உண்டு, இருக்கிறது. தூதன உண்டுன்னு அர்த்தம், இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். அப்ப அது இருக்கிறதுலே உங்களுக்கு தெரிஞ்சதுல அது ஒன்றன் பால்னு. அப்ப டூ என்பது ஒன்றன் பால் விகுதி தான். அப்ப அந்த உண்ட உள் பிளஸ் தூண் பிரிச்சா இருக்கிறதுன்னு அர்த்தம், உன் பிளஸ் தூண் பிரிச்சா உண்டு சென்றான் அந்த வினையச்சத்தை குறிச்சிரும். அப்ப அந்த இடத்துல அதுல போக்கஸா இருங்க. இதான் ஒன்றன் பால். அடுத்து பலவின் பாலை பொறுத்த வரைக்கும் அப்ப பறந்தன, ரொம்ப ஈஸி தானே. வந்தன, மாடுகள் வந்தன சொல்லல. அப்ப ஆ என்ற நெடில் பலவின் பால் தான். ஆனா என்ன பொருள் வரும்? எதிர்மறை பொருள். என்ன பொருள் வரும்? எதிர்மறை பொருள் வரும். இவ்வளவுதான். இப்ப நான் சிம்பிளா காட்டுறேன், நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். இந்த திருக்குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த இடத்த கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. எண் என்பனவும் பிற எழுத்து என்பனவும் இவ்விரண்டும் கண்ணென்று கூறுவர். யாரு? சான்றோர்கள் வாழ் உயிர்களுக்கு கண்ணென்று கூறுவர். இப்படிதான் அதுக்கு விளக்கமே கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த நுணுக்கத்தை நம்ம நீ கத்துக்கிட்டோம். நம்ம மேலே ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதணும்ல, அதே பார்த்துடலாமா? இதுதான் இன்றைய வகுப்பே இதுதான் பார்த்தோம். அப்ப படற்கை விகுதிகள் மொத்தம் எத்தனை? 13. ஆண்பால் விகுதி என்ன? அண்ணு ஆணு. பெண்பால் விகுதி என்னது? அல்லு ஆளு. பலர்பால் விகுதி என்னது? அரு ஆறு பா மாறு. ஒன்றன் பால் விகுதி என்னது? தூ ரூ டு. பலவின் பால் விகுதி என்னது? அ. இதுல நம்ம யூனிக்கானது இதெல்லாம் இந்த பா கத்துக்கிட்டோம், இந்த மாறு கத்துக்கிட்டோம், ரூ கத்துக்கிட்டோம், டூ கத்துக்கிட்டோம், இந்த ஆ கத்துக்கிட்டோம். இதை மட்டும் போக்கஸ் பண்ணீங்க. ஒரு சொல்லோட இறுதியில பாவோ மாறோ வந்து அது பலர்பால் தான். ஒரு சொல்லோட இறுதியில ரூவோ டூவோ வந்தா அது ஒன்றன் பால் தான். ஒரு சொல்லோட இறுதியில ஆ வந்தா அது ஒரு எதிர்மறையா இருக்கும், அது ஒரு பலவின் பாலை குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இதை மட்டும் கத்துக்கோங்க. இதுல கான்ட்ரவர்சியா நம்மளுக்கு இருந்தது என்ன? அந்த உண்டு உண்டு, உள் பிளஸ் டூனா இருக்கிறதுன்னு அர்த்தம், உன் பிளஸ் டூனா வினையச்சம்னு அர்த்தம். அடுத்து என்ப என்ப, இந்த என்ப
இந்த என்ப. என் பிளஸ் இப்பு பிளஸ் ஆனா என்பனன்னு அர்த்தம். என்பன என் என்பன எழுத்து என்பன. என் பிளஸ் பானா என்று கூறுவர் அர்த்தம். என் பிளஸ் பா என்று கூறுவர். என் பிளஸ் இப்பு பிளஸ் என்பன. சரியா? சோ அப்ப என்று கூறுவர் என்பன. இவ்வளவுதான் விஷயம். அப்ப என் என்பன ஏனைய எழுத்து என்பன இவ்விரண்டும் கண் என்று கூறுவர் வாழும்புயிருக்கு. புரிஞ்சிருக்கும் நம்புற. ஸோ இதே போல முன்னிலை விகுதி தன்மை விகுதியெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வகுப்புல நீங்க படற்கை விகுதியில ஸ்ட்ராங்கா இருப்பீங்க நம்புறேன். நான் சொன்னது போல இந்த அடிப்படை இது இந்த விகுதி முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்னென்ன அடிப்படையோ ஸோ அதெல்லாம் தனித்தனி கிளாஸா கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா ஸோ தமிழ் பாடத்திட்டத்தில் நீங்க தவிர்க்க முடியாத அளவு நம்ம பலமா மாறிடலாம். ஸோ தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.